ஒரு ஊரில் ராஜாவும் ராணியும் இருப்பாங்களாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பிறக்குமா. அந்த பொண்ணை வந்து பக்கத்து நாட்டில் இருக்கிற ஒரு ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம். அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ வந்து அந்த ராஜாவுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, எப்போ பார்த்தாலுமே வந்து இப்படி சொடக்கு போட்டே இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் நிற்கிறப்ப கூப்பிடவே மாட்டாங்களாம். கூப்பிட்றது கூட இப்படி சொடக்கு போட்டு அப்படி தான் கூப்பிட்டே இருப்பாங்களாம். சரி சொல்லிட்டு அது ரொம்பவே அந்யுன்யமாக இருந்துகிட்டே இருக்குமா. திடீர்னு வந்து ராஜாவும் ராணியும் ஒரு ஒரு கடலுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்களாம், போட்டுக்குள்ளே. அப்படியே போட்டில் அப்படியே இருக்கிறப்ப சொடக்கு போடுவாங்களாம். அப்படியே டக்குன்னு அந்த போட்டு உள்ளே போயிடுமோ, அப்படியே தண்ணிக்குள்ளேயே போயிட்டு அப்படியே போயிடுவாங்க. எங்கே போவாங்கன்னு தெரியாது. அடுத்து வந்து அடுத்த ஜென்மத்தை காட்டுவாங்க. அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ராஜாவும் ராணியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரியே ஒரு வீட்டில் வந்து ஒரு பசங்களாக பிறப்பாங்க. அப்போ பறக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்பயுமே வந்து என்ன ஆகும், 2 பேர்த்துக்குமே வந்து கிராஸ் பண்ணி வந்துகிட்டே இருப்பாங்க ரோட்டில். அப்போ வந்துட்டு இருக்கும்போது அப்போது அந்த அந்த பையன் வந்து இப்படி சொடக்கு போடுவான். சொடக்கு போடுறதும் அந்த பொண்ணுக்கு என்னன்னு தெரியாது. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பான். அப்போ திடீர்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள், இங்கே பாருங்கள், உங்கள் கையில் பாருங்கள், உங்கள் கை பக்கத்தில் நரம்பு பக்கத்தில் ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா, பச்சை மாதிரி குத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்பா. உடனே கேட்டது உடனே அந்த பையன் வந்து எப்படி நம்ம கையில் வந்து பச்சை குத்துவிதை கரெக்டாக சொல்லி முடிக்கும். அப்படியே அந்த நினைவுகளோடு அந்த ஸ்டோரியை அழகாக முடிச்சிருவாங்க.